இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு என்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கோ குழந்தைகளுக்கு திருமண பேர் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும். அதாவது நாள் கணக்கில் வருஷ கணக்கில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தை செவ்வடை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 2025 மே 14ஆம் வரை யோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. நடுவில் செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 8, 2024 பிப்ரவரி 4, 2025 வரைக்கும் வக்கர கதியில் பயணிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே வக்கர கதியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு சாதகத்தை தரும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு குருவின் இருப்பிடம் காட்டிலும் பார்வை பலம் நன்றாக இருக்குது. இருப்பிடத்தை அவர் கெடுக்க மாட்டார், ஆனால் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த 2024 இருக்கும். வாக்களிதம் ஏற்படும், வாக்குச்சாதுரியம் ஏற்படும், வார்த்தைகளில் வெற்றி அடைவீர்கள். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற மாணவ மாணவியர் படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் இடத்தை பார்த்த குரு பகவான் போன வருஷம் இந்த மே 1ஆம் தேதி வரைக்கும் படிப்பில் ஆர்வத்தை கொடுத்து காரிய வெற்றியை தந்துட்டு இருந்தார். இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி படிப்பின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கார். திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு சுப செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே சமயம் வேலை தேடின்னு இருக்கிறவளுக்கு, சார் எனக்கு வேலை கிடைச்சாதானே சார் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. வேலைக்கும் திருமணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு திருமணமானவர்களுக்கு வேலை இல்லாமல், அதாவது வேலையே இல்லாமல் திருமணமும் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் திருமணம் ஆகாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கா. அதனால் திருமணத்திற்கும் வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் வேலைக்கு தேடிக்கொண்டு இருக்கும் இளம் மேஷராசி நண்பர்கள், நீங்கள் இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கலாம். நீங்கள் எனக்கு 40 வயசு ஆகிடுது சார், நான் எனக்கு ஒரு வேலை போயிடுத்து இன்னொரு வேலைக்காக காத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மேஷராசி நண்பர்களுக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்தை குரு பார்வையால் வளப்படுத்துறதுனால இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கும் புதிய வேலையில் சேருவதற்கும் உண்டான யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த குரோதி வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி அமோகமான நற்பலன்களை தரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும்னு சொன்னேன். அந்த குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில்துறையினர், மேஷ ராசியில் பிறந்த தொழில்துறையினர், தொழில் சார்ந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, ஒரு ஃபேக்ட்ரியில் தொழிலாளியாக இருக்கிற நபர்களுக்கெல்லாம், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால உங்கள் பேரில் ஒரு நன்மதிப்பு உயர்ந்து உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சுப விசேஷங்களுக்கு உங்கள் முதலாளிகள் வீட்டுக்கு உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. நீங்கள் முதலாளிகள்லாம் உங்களை கூப்பிட்டு மரியாதை செலுத்துவாங்க. அப்பேற்பட்ட அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், மேஷ ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால 5ஆம் இடம் வியாபாரஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோகஸ்தானம். ஸோ உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்தி ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அதாவது 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அதுலேயும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். எதிரிகள் மறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது தொழில்துறையினருக்கு. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும்னு சொன்ன விவசாய நண்பர்களுக்கு 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம்ங்கிறது பூமி தொடர்பான ஸ்தானம், அதற்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை விழறதுனால பூமி தொடர்பான வழக்குகள் விவசாயிகளுக்கோ இல்லை பூமி தொடர்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் விவசாயம் சார்ந்த அல்லது பூமி தொடர்பான வழக்குகள் இருந்ததுன்னா
அதில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். ஒன்றா செப்டம்பருக்கு முன்னாடி நடக்கும், இல்லாட்டி பிப்ரவரி 2025 மே 18 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதே சமயம் வயோதிகர்கள், இந்த மேஷ ராசியில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ், 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக இந்த வயசானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் சனி லாபஸ்தானத்தில் இருக்கார். அடுத்தது 2025 மார்ச் மாதம் விரயஸ்தானத்துக்கு வராரு. உங்களுடைய ஆரோக்கியம், குறிப்பாக முட்டி வலி, இடுப்பு வலி சம்பந்தமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கு. அதற்கு மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட்டுருக்கு. அதற்கு இப்போ மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவாள்லாம் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவா. உங்களுக்கு தேவையானப்போ மருந்தை கொடுத்து, கைகாலுக்கு ஆயில் மசாஜ் கொடுத்து உங்களை பதவிசாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். அதே சமயம் இந்த மேஷ ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் பண்ணக்கூடிய, மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள், மீடியா ஓனர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் சாதகமாக இருக்கார். 2ஆம் வீட்டு அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு தான் போய் குரு உட்கார்ந்துருக்காரு. அதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மீடியா தொழில் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டுங்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு பெரிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் புதிய உறவுகள், குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் தன பிராப்தியும் ஏற்படுறதுனால வாக்குச்சாதுரியம் ஏற்படும். ஏன்னா வாயுள்ள புள்ளை பிழைக்கணும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வாயுள்ள பிள்ளைகிட்ட மட்டும்தான் பணம் மகாலட்சுமி போய் அமருவோம். அதனால் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த ஆண்டு மகாலட்சுமியின் ஆண்டாக உங்களுடன் அவள் பயணிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா உங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கை வழிபாடு, பசுனை விட்டு வீட்டில் விளக்கேற்றலாம், இல்லாட்டி துர்கையோடைய சன்னதியில் போய் விளக்கேற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க. சுவாமிமலை முருகனையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும்.